நம்முடைய குருகுல முறை படிப்புங்கிறது இதை போல 3 மணி நேரம் இல்லை. இன்னைக்கு முடியலையாப்பா, நாளை கேள்வி கேட்குறேனே வாத்தியார் அனுப்பிச்சிடுவார். இன்னைக்கு 3 மணி நேரம் கேட்டா தான் நீ பெரிய மனுஷனான்னா, என் நாளைக்கு கேட்டு தெரிந்து கொண்டா நல்ல மனுஷன் இல்லையா? என்ன ஒன்று, நிறைய பேர் படிக்கிறார்கள், அவர்கள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பரீட்சை வச்சாகணும். இல்லை, எல்லாரும் பரீட்சை வைக்காம தேறி ஆகிவிட்டதுன்னு சொல்லி ஆகணும். போன வருஷம் ஒன்று பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் ஒன்று பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். போன வருஷமா இருந்தால் யாருமே எழுதலை, சரி தேறி ஆகிவிட்டதுன்னு சொல்லிட்டோம். இந்த வச்சம் சேர்த்து வச்சு இனிமே வீட்டுக்கே அனுப்பாக மொத்த பள்ளிக்கூடமும் நடத்தணும் அப்படிங்கிறதுல விட்டுட்டோம். இப்படியும் அப்படியும்னு வச்சுக்கிறது இல்லை. இந்த 3 மணி நேரம் பிள்ளைக்கு முடியல, பொண்ணு நாளைக்கு சொல்லிட்டு போறா, இந்த கேள்விக்கு பதில் தெரியல, அந்த கேள்விக்கு சொல்லிட்டு போறா. நாம சொன்ன கேள்விக்குத்தான் பதில் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த சொன்ன தோரணை கூட புரியாமல் போகலாம், அன்று என்னமோ உடம்பு முடியாமல் போகலாம். இதெல்லாம் நம்ம தான் பார்த்து படிப்புக்காக வச்சுக்கணும். நம்ம குழந்தைகளை நாமே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தால், அது ஏன் ஒழுங்கா பண்ணலனால் பயந்து தான் போவார்கள். ஒரு சிறப்பான முழுமையான வளர்ச்சி அப்புறம் குழந்தைகள்கிட்ட வராது. இதை நான் சொல்றதுக்காக அப்போ பரீட்சை வேண்டான்னு சொல்றீரானால் அப்படின்னு இப்போ உடனடியாக அப்படியனால சொல்லிட முடியாது. ஏன்னா அது இன்னும் 30 வருஷம் ஆளாமா இருக்கும், 40 வருஷம் ஆளாம். மெதுவாக பெற்றோர்கள் இப்போ தான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து நம்ம வீட்லேயே உட்காந்து வச்சு சொல்லி கொடுத்துடலாம் போல் இருக்கே. இல்லைன்னால் நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கும், இதுக்கு நம்முடைய சம்பிரதாய கல்வியோட சேர்த்து சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக பார்த்து சேர்க்கணும். ஆனால் அது 136 கோடி மக்களில் இருக்கிற 21 கோடி குழந்தைகளுக்கு அந்த பள்ளிக்கூடங்கள் போருமாங்கிறது தெரியாது. ரொம்ப குறைச்சலாக இருக்கலாமா இருக்கும். இன்னும் நிறைய அதை போல பள்ளிக்கூடங்கள் வந்ததுனால் சரி சம்பிரதாய கல்வியோட சேர்த்து இருக்கணும். நம்ம சித்தாந்தம் என்ன, நம்ம சனாதன தர்மம் என்ன சொல்லுகிறது, அதோட சேர்த்து கற்றுக் கொடுக்கணும்.